ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல வர வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேதுவும் ஐஸ்வர்யாவும் பேசிட்டு இருக்காங்க அவங்க ரூம்ல. அப்போ கதவை தட்டிட்டு கருப்பு வராரு. அவரு கூடவே மலரும் குழந்தைய எடுத்துட்டு வராங்க. இந்த குழந்தைய இங்க போடு மலரு அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு இங்க வைக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. உன் புள்ள தானே, ஒண்ணு இது தமிழ்ச்செல்வி கிட்ட இருக்கணும், இல்லாட்டினா நீ தான் பாத்துக்கணும் இந்த குழந்தைய. மத்த யாரும் பாத்துக்க முடியாது. இங்க இருந்தா உன்கிட்ட தான் இருக்கணும். நீ இங்க பெட்ல படுக்க வை மலரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மலரும் குழந்தைய அங்க படுக்க வைக்கிறாங்க. குழந்தை அழுகுது. அதை கேட்டுட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு சேது. மாமா ஒழுங்கா குழந்தைய தூக்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்றாரு. ஏன் உன் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாரு. அப்போ மலரும் பயந்துட்டு நிக்கிறாங்க. மலரு நீ தூக்கிட்டு போயிரு அப்படின்னு ரொம்ப கோவமா ஒரு மாதிரி சேது சொல்லவுமே மலரும் குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு திட்டிட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த போய் சொல்றாங்க. இப்படி வந்துட்டு ஆன்ட்டி அவங்க குழந்தைய இங்க வச்சோனே மாமா வந்து மரியாதையா எடுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி தான் நானுமே யோசிச்சேன். ஒருவேளை குழந்தை பாசம்னு சொல்லிட்டு போயிருவாரோன்னு. ஆனா இல்ல, அவர் மனசுல கோவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது. அவன் வந்துட்டு இப்படி குழந்தைய கண்ணு முன்னாடி பார்த்துட்டே இருந்தான்னா, கண்டிப்பா குழந்தை மேல பாசம் வந்துரும். இப்ப நம்மலாம் நீங்களா இருந்தனால எதுவுமே இது பண்ணல. ஒருவேளை ஆள் இல்லாத சிச்சுவேஷன் அப்படின்னா கண்டிப்பா குழந்தைய தூக்கிருவான். அதனால சேதுவ நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. இப்ப என்ன ஆன்ட்டி பண்றது அப்படின்னு ஐஸ்வர்யா கேக்குறாங்க. நீ ஒண்ணும் இல்ல, நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி நம்ம சரி பண்றது மாமாவன்னு. இங்க ஈஸ்வரி என்ன பிளான் பண்றாங்கன்னா, இது ஏதோ ஒண்ணு பண்ணணுமே இந்த குழந்தைய அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மோகனா சொல்றாங்க. குழந்தைய வந்துட்டு இன்னைக்கு நம்ம செக்கப் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு வந்துட்டு எதுக்குக்கா இன்னைக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தமிழ்ச்செல்வியும் குழந்தையும் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்களாமா. அதனால இந்த குழந்தையும் செக்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, அப்ப நம்ம 2 பேர் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கருப்பும் கிளம்புறாரு. அப்ப கருப்பும் மோகனாவும் போயிருக்காங்க. அங்க போன இடத்துல குழந்தைய வந்துட்டு நர்ஸ் கிட்ட குடுக்குறாங்க மோகனா. குழந்தைய உள்ள வச்சுட்டு நர்ஸ் எங்கேயோ போயிடுறாங்க. இப்ப வந்துட்டு ஈஸ்வரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு வயசான பாட்டி அனுப்பி அந்த குழந்தைய தூக்கிருங்க. அந்த குழந்தைய கடத்திட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாரி ஒரு பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, மோகனா அந்த குழந்தைய உள்ள படுக்க வச்சிருந்தாங்களே நர்ஸ் கிட்ட குடுத்து, அப்போ இவங்களும் அந்த பார்த்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆள் இல்லாதப்போ அந்த குழந்தைய ரூம்ல இருந்து அந்த பாட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கருப்பு போய் பார்க்குறாங்க. குழந்தைய காணோம். மோகனாவும் நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க. இங்க தானே படுக்க வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸும் தேடுறாங்க. என்ன குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. உடனே கருப்பு வந்துட்டு எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு ஃபோன் பண்றாரு. சேதுவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சேது வந்துட்டு குழந்தைய காணோமா, எப்படி அது எப்படி காணாம போகும் அப்படின்னு யோசிச்சுட்டு, தமிழ்ச்செல்வி எதுவும் வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே என் பிள்ளை பிள்ளைன்ட்டு இருந்தாங்கல்ல. அதனால அவங்க எதுவும் தூக்கிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு தமிழ்ச்செல்விக்கு. ஏய் எங்கடி என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன உளர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. ஆமா, இங்க இருந்த பிள்ளைய காணோம். நீ தானே தூக்கிட்டு போயிருக்க. என் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தல. அதனால நீ தான் தூக்கிட்டு போயிருப்ப அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ இல்லையே, எங்க என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க அழுகுறாங்க. அத கேட்டுட்டு சேது யோசிக்கிறாரு. அப்ப இவளும் குழந்தைய எடுத்துட்டு போலையா? அப்ப குழந்தை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு இடையில கருப்பும் மோகனாவும் வீட்டுக்கு வந்துர்றாங்க. குழந்தைய காணோம் சேது, எல்லா பக்கம் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க. அப்போ கருப்பும் வந்துட்டு, உனக்கு என்ன அக்கறை? அ அதுதான் குழந்தை உன் ரூம்லயே இருக்க வேணாம்னு சொன்னேன்ல. அதே மாரி இப்ப குழந்தை காணாமயும் போயிருச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? இனிமே இந்த வீட்லயே இருக்காது அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொல்றாரு கருப்பு. அப்போ டென்ஷன் ஆன சேது என்ன சொல்றாருன்னா, அது என் குழந்தை, என் ரத்தம், என் புள்ள. நான் என் பிள்ளைய கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சேது இப்படி சொல்லவுமே எல்லாருமே ஷாக்கு. என்ன இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு, நான் கண்டுபிடிக்கிறேன் என் பிள்ளைய அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த பாட்டிகிட்ட ஈஸ்வரியும் பிளான் போட்டு குடுத்துருந்தாங்க இல்லையா? இந்த ஊருக்குள்ளயே இருக்கக்கூடாது. குழந்தைய தூக்கிட்டு வேற எங்கேயாவது போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க குழந்தைய எடுத்துட்டு போகும் முன்னாடி சேது கண்டுபிடிச்சுருவாரா? இல்ல ஈஸ்வரி பிளான் பண்ணபடி சேது கிட்ட அந்த குழந்தை சேராம வேற எங்கேயும் போயிருமா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணொண்ணா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.